ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு அட்டகாசமான ஒரு இனிப்பான ஒரு பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, குழந்தைகளுக்கு ஈவினிங் டயத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் கோதுமை மாவு வச்சு வாழைப்பழமும் சேர்த்து பண்ணியிருக்கிறனால இன்னும் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்ல சத்தான ஒரு ரெசிபியும் கூட. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி 150 கிராம் அளவு வெல்லம் நம்ம கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவு நம்மளுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா பாகு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு திக்கான ஸ்டேஜ் நம்ம வரணும்ல, நம்மளுக்கு நல்லா லிக்யூடாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற அளவு நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பழுத்த வாழைப்பழமாக 2 எடுத்துருக்கோங்க. மீடியம் சைஸ் பழம்னா 2 எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் பழம்னா 1 பழமே போதும். 1 கப் அளவு மாவுக்கு. இப்போ நம்ம பழத்தை நம்ம வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது கூட நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு இருக்குங்கள, சூடோடு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த சூடோடு சேர்த்து மசிக்கும் போது வாழைப்பழமும் நல்லா குலைவாக அதுலேயே கொஞ்சம் நல்லா வேகவும் செஞ்சிடும். நல்லா டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குங்க. நல்லா மசிச்சிட்டிங்களா? இது கூட இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஒரு மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட நம்ம ஏலக்காய் தூளும் போட்டும் சேர்த்து நம்ம இது பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு இட்லி மாவு, தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அந்த பேட்டரை. இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ பணியாரம் செய்ய தொடங்கிட வேண்டியதுதான். ஆமாங்க, பணியார சட்டி எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இன்றைக்கி நெய்யில் நீங்கள் பணியாரம் செய்யணுன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா அருமையாகவும் இருக்குங்க. அதனால் நெய்யிலே இதை பண்ணி பாருங்கள். இப்போ ஒவ்வொரு குழியிலையும் 3/4 அளவு பணியாரம் ஊற்றிக்கோங்க. இது கூட நம்ம சோடா உப்பு சேர்த்தோ நம்ம பண்ணணும் அப்படின்னா நல்லா பொங்கி நல்லா புசுன்னு வரும். அதை குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நான் இதில் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு வயசு குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்க்காமல் பண்ணி கொடுங்க. இப்போது ஒரு பெரிய குழந்தைங்க அப்படின்னா நீங்கள் சோடா உப்பு போட்டு செஞ்சிங்கன்னா அதுவும் நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் நல்லா ப்ரௌனிஷாக வெந்துருச்சு, நல்லாவும் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. ஈஸியாக டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் சத்தான ஆரோக்கியமான குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபியும் மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் பண்ணி பாருங்கள் மறக்காமல்.